இருக்குது. இட்லிக்கு இன்னும் செமையாக இருக்கும். இது இட்லி தோசை செஞ்சுட்டு இந்த மீன் நெத்திலி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா எங்கேயோ போயிடும். அப்படியே மீன் குழம்பே வேணும்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஓகேவா? அப்புறம் இப்படி தான் கொடாயணும். இதே மாதிரி தான் கொடாயணும். ஒரு 5-6 முறை அதான் மீன் வெள்ளையாகிற வரலும் இதை மாதிரி கொடாஞ்சோம்னா அந்த கல் சட்டிக்குள்ளே குட்டி குட்டி கல் இருக்கும் இல்லையா, அந்த கல்லில் வந்து இதில் இருக்கிற அழுக்கல்லாம் வந்துடும். திருப்பி கொடாயும் போது அதுக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டு கொடாஞ்சோம்னா மீன் வந்து கொலன்னு ஆகாது. ஆனால் இந்த மீன் ஆகாது. அது மாதிரி நல்லா தான் இருக்குது மீன், நல்லா ஃப்ரெஷ் மீன். இதே மாதிரி கொடாஞ்சி பண்ணோம்னா இது வந்து மீன் இது பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருந்தது. பிங்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் போயிட்டு மீன் அப்படியே க்ளீனாக ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த அழுக்கு போகிற வரலும் கொடாயணும். நமக்கே தெரியும், இந்த தண்ணி ஊற்றும் போது தெரியும். அதில் அப்படியே மேலே மிதந்து வரும் பாருங்கள். இந்த அழுக்கு தான் வந்து மீன் குழம்பு வந்து அப்படியே ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். இது மாதிரி பண்ணணும். இதை மாதிரி ஒரு 6-7 முறை கொடாயணும். கொடாஞ்சி அப்புறம் இதை மாதிரி அழுக்கு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இந்த கிணத்துல இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கணும். அதை மாதிரி ஆகிற வரலும் நல்லா கொடாஞ்சி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு மீனை கொஞ்சம் நேரம் கவுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே குழம்பு வந்து இப்போ தாளித்து வச்சிட்டோம் இல்லையா, குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழம்பு வந்து சூப்பராக ஆனதுக்கப்புறம் கட்டியாக ஆகணும். நல்லா இட்லி மாவு மாதிரி ஏதாவது தோசை மாவு மாதிரி ஆகிடணும் குழம்பு. எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி வந்து குழம்பு வந்து எதுவும் பண்ண வேணாம். ஆனால் மீன் குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி கம்மியாக போட்டுருவோம். தக்காளி கம்மியாக போட்டோம்னா